அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நாகரிகமான ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரத்தில் பிரச்சனையும் பண்ணியிருக்காரு. என்னடா பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்ததாக வர்றாரு, குட்டி ஒன்று வந்திருக்கு, அது நம்மளை பற்றி பேசுது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கல, ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலினை பற்றி என்ன பேசியிருக்காரு பல பிரச்சாரத்தில், பால் டைல் குடித்தவங்கெல்லாம் நம்மளோட பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். இப்படியெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, பாவம் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது, நான் யார் எந்த தலைவரை பற்றி இந்த அப்பா பேசினதே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு நாகரிகமான அரசியல்வாதிங்கிறத பதிவு பண்ண முயற்சி செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏது எப்படியோ மக்கள் பார்வைக்கு இதை நாங்கள் விட்டுறோம், பார்த்துக்குங்க. கிராமத்தில் தெரியும், நானா விவசாயி. அந்த வாழை மரம் வரும்போது எடுக்கணும் முட்டு, அது மாதிரி ஒரு இடத்துல முட்டி ஒரு துணை முடிச்சாரு. அவர் போட கொஞ்ச நேரம் போடுறாரு. அவரு வேண்டாம் ஏற்கனவே பால்டாயில் கொடுத்து அவரு கஷ்டப்படுத்தினாரு. அந்த பால்டாயில் குடிக்கிறவங்க பஞ்சு டைலாக் பேசுறாங்க. என்ன பண்றது, தலைவிதி. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கௌரவத்தோடு இருங்க. இருக்கின்ற பதவிக்கு தகுந்த மாதிரி பேசி கொடுங்க. 51 ஆண்டு காலம் நான் பொது வழியில் வந்துக்கிறேன். 1974 இருந்து நான் இன்று வரை எந்த அரசியல்வாதியும் தவறாக பேசுறது கிடையாது. அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா, பட்டியல் போட முடியுமா அப்படின்ற லெவலுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தில் திமுக மீதான அட்டாக் மோட்ல பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாட்டிலே பிரதமர், இந்த நாட்டையே ஆளுவர், நீ தமிழ்நாட்டு ஆண்டு புதுப்பிடிக்கிறது 3 முறை பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க. அவரு பேச அடக்கமா இருக்கு. நீங்க காதல் தலையில் நடந்துட்டு, அப்போ தலையில் நடந்துட்டு. ஸ்டாலின் அவர்களே, நீ யாரோட மோதலைன்னு பார்த்து மோது. போய் மலையோட மோதா மண்டை தான் உடையும். சிந்திச்சு பாரு, இனிமேல் சிந்திச்சாவது பேசுங்க.